10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Next பாருங்க, exercise 11.3 ல second sum. Exercise 11.3 ல second sum. F of x equal to x for 0 less than x less than 1, 2 minus x for 1 less than or equal to x less than 2, 0 for otherwise. அதாவது 0 to 2ல நமக்கு f of xங்கிற ஃபங்க்ஷன் வந்து என்ன ஆகுதுன்னா எக்ஸிஸ்ட் ஆகுது. அதில் பர்டிகுலராக 0 to 1 இருக்கும்போது ஃபங்க்ஷன் f of x வந்து எக்ஸாக இருக்குது. 1 to 2ல் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபங்க்ஷன் வந்து f of x வந்து 2 minus எக்ஸாக இருக்குது. 0வோட கம்மியாகவோ 2வை விட அதிகமாகவோ இருந்துச்சுன்னா greater than or equal to 2, 2வை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு ஃபங்க்ஷன் வந்து என்ன சொன்னால் 0. என்ன சொல்ல முடியாது, 0வோட கம்மியாக இருந்தாலும் அங்கே என்ன சொல்லுது, ஸ்டார்ட் பண்ணது 0 less than x less than 1, 0வோட அதிகமாக 1ஐ விட கம்மியாக இருந்ததுன்னா ஃபங்க்ஷன் வந்து எக்ஸு. அடுத்து 1 விட அதிகமாக 2வை விட கம்மியாக இருந்தால் ஃபங்க்ஷன் வந்து 2 minus எக்ஸ்ன்னு சொல்கிறான். அப்போ என்ன மீனிங், 0வோட கம்மியாகவோ இல்லை 2வை விட அதிகமாகவோ போச்சுன்னா ஃபங்க்ஷன் வேல்யூ என்ன சொன்னால் f of x வந்து 0ன்னு சொல்கிறோம். இது ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். நமக்கு இன்டர்வல் கொடுத்துருக்கான் அப்படின்னாலே நமக்கு இங்கே f of xங்கிறது அது ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். ஓகேங்களா, கொடுத்துட்டு நமக்கு சம்மில் என்ன கேட்குறாங்க, கொஸ்டின் பாருங்கள். ஃபைன், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் p of 0.2 less than or equal to x less than 0.6. செகண்ட் சப்டிவிஷன் p of 1.2 less than or equal to x less than 1.8. தேர்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா p of 0.5 less than or equal to x less than 1.5. அப்போ இதோட ப்ராபபிலிட்டி அதாவது 0.2 to 0.6க்குள்ளே இருக்கக்கூடிய இதோட இந்த இன்டர்வலில் ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்குறோம். அப்போ ஒவ்வொன்றும் அதே மாதிரி 1.2 to 1.8 இந்த இன்டர்வலில் ப்ராபபிலிட்டி, 0.5 to 1.5ல் ப்ராபபிலிட்டி கேட்குறோம். அப்போ நமக்கு ஏற்கனவே நமக்கு இன்ட்ரோடக்ஷனில் பார்த்தோம் p of a less than x less than b, a to bங்கிற இன்டர்வலில் ப்ராபபிலிட்டி வேணும்னா நம்ம இன்டகிரேஷனை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சிருவோம் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனில். அப்போ p of a less than x less than b, a to bங்கிற இன்டர்வலில் நமக்கு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறது என்ன பார்த்துருக்கோம், இன்டர்வல் a to b f of x into dxன்னு பார்த்துருக்கோம். இதை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், p of 0.2 less than or equal to x less than 0.6. அப்போ 0.2 to 0.6ங்கிற இன்டர்வலில் ப்ராபபிலிட்டி கேட்குறாங்க. அப்போ நம்ம இன்டகிரேஷனை யூஸ் பண்ணால் எப்படி எழுதலாம், இன்டகரல் 0.2 to 0.6 f of x into dx. லோயர் லிமிட் பார்த்தீங்கன்னா 0.2, அப்பர் லிமிட் பார்த்தீங்கன்னா 0.6 f of x into dx. அப்போ இங்கே f of x என்னன்னு பார்க்கணும். இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இன்டர்வல் பாருங்கள் 0.2 to 0.6. அப்போ 0.2 to 0.6ங்கிறது நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய சம்மில் எந்த இன்டர்வல் இருக்கும் அப்படின்னா 0க்கும் 1க்கும் மிடில், 0 less than x less than 1ங்கிற இந்த இன்டர்வலுக்குள்ளே பிட்வீனில் நமக்கு என்ன இருக்கும், 0.2 to 0.6 இருக்கும். அப்போ இங்கே f of xங்கிறது எதை சார் எடுக்கணும்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, அந்த 0.2 to 0.6ங்கிறது எந்த இன்டர்வலுக்குள்ளே இருக்குன்னா 0 less than x less than 1ங்கிற இந்த இன்டர்வலுக்குள்ளே இருக்கும். அதனால் நம்ம f of x எதை யூஸ் பண்ணிக்கிறோம், எக்ஸ்ன்னு யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, அப்போ இன்டகரல் 0.2 to 0.6 x into dx. எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் நமக்கு ஃபார்முலா தெரியும், x power n ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். x power n இன்டகிரேட் பண்ணால் x power n plus 1 divided by n plus 1. அப்போ எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் x square by 2 லிமிட் பார்த்தீங்கன்னா 0.2 to 0.6. இப்போ லிமிட் எப்படி அப்ளை பண்ணுவோம், நம்ம ஏற்கனவே இன்டகிரேஷனில் பார்த்துருக்கோம், அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். இதில் 1/2ங்கிறது கான்ஸ்டன்ட் நம்ம என்ன பண்ணுறோம், ப்ராக்கெட்டுக்கு அவுட் சைடில் எடுத்துகிட்டு எக்ஸுக்கு பதில் மட்டும் லிமிட் அப்ளை பண்ணுறோம், அப்பர் லிமிட்டையும் லோயர் லிமிட்டையும் அப்ளை பண்ணுறோம். அப்போ 1/2 இன்ட்டு அப்பர் லிமிட் என்னது 0.6. அப்போ எக்ஸுக்கு பதில் 0.6 சப்ஸ்டிட்யூட் பண்ணால் 0.6 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் லோயர் லிமிட் என்னது 0.2. அப்போ எக்ஸுக்கு பதில் 0.6 பண்ணால் 0.2 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா, அப்போ 0.6 ஸ்கொயர் பண்ணால் 0.36, 0.2 ஸ்கொயர் பண்ணால் 0.04. அப்போ 1/2 இன்ட்டு 0.36 மைனஸ் 0.04. 0.36லேருந்து 0.04 மைனஸ் பண்ணால் நமக்கு 0.32ன்னு கிடைக்கும்.
அப்போ 1/2 இன்ட்டு 0.32, இந்த 2க்கும் 0.32க்கும் சிம்பிளை பண்ண கேன்சல் பண்ணால் 0.16ன்னு கிடைக்கும். அப்போ அந்த 0.16 தான் என்ன சொன்னால் 0.2 to 0.6க்குள்ள இன்டர்வலில் நமக்கு ப்ராபிலிட்டி. அப்போ ப்ராபிலிட்டி ஆஃப் 0.2 less than or equal to x less than 0.6 equal to 0.16. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிஷன் பார்த்தீங்கன்னா P ஆஃப் 1.2 less than or equal to x less than 1.8. 1.2லேருந்து 1.8 வரைக்கும் உள்ள இந்த இன்டர்வலில் ப்ராபிலிட்டி கேட்குறாங்க. அப்போ இன்டகிரேஷன் யூஸ் பண்ணி எப்படி எழுதலாம்? இன்டகரல் 1.2 to 1.8 f of x into dx. அப்போ இந்த இன்டர்வல் பாருங்கள் 1.2 to 1.8ங்கிறது நமக்கு இங்கே சம்மில் கொடுத்துருக்கக்கூடிய இன்டர்வல் எதுக்குள்ளே இருக்கும் பாருங்கள். 1 less than or equal to x less than 2. 1.2ங்கிறது என்னது 1 விட அதிகம், 1.8ங்கிறது 2 கம்மி. அப்போ 1.2 to 1.8ங்கிறது எந்த இன்டர்வல் இருக்கும்? 1 less than or equal to x less than 2ங்கிற இந்த இன்டர்வலுக்கு பிட்வீனில் இருக்கும். அப்போ இங்கே f of xங்கிற ஃபங்க்ஷன் நம்ம எதை சார் யூஸ் பண்ணோம்னா 2 minus xஐ எடுத்துக்கணும். ஓகேவா. அப்போ இங்கே f of x பதிலாக 2 minus x இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணால் இன்டகரல் 1.2 to 1.8 2 minus x into dx. 2 minus xங்கிறது தான் நமக்கு ஃபங்க்ஷன். அப்போ அதுக்கு ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கிறோம். இப்போ இந்த 2 minus xஐ இன்டகிரேட் பண்ணோம். இன்டகிரேட் பண்ணும்போது நம்ம ரெண்டு டேர்மாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டும் நம்ம என்ன பண்ணலாமா இன்டகிரேட் பண்ணலாம். அதாவது 2 into dx minus x into dx. 2 into dx, dx இன்டகிரேட் பண்ணால் x மைனஸ் எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் x²/2ன்னு எடுத்துக்கிட்டு நம்ம அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட்டை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இல்லை அப்படியே 2 minus x அப்படியே எக்ஸாக கன்சிடர் பண்ணிக்கிட்டு x⁴n ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா அது என்ன ஃபார்மேட்டில் சார் இருக்குன்னு சொல்லலாம்னா ax + b ஹோல் பவர் n ஃபார்மேட்டில் இருக்குன்னு சொல்லலாம். சைடில் அங்கே பாருங்க இன்டகரல் ax + b ஹோல் பவர் n into dx. அப்போ இந்த ax + b எக்ஸாக கன்சிடர் பண்ணிட்டோம்னா x⁴n என்னது இன்டகிரேட் பண்ணால் x⁴n டிவைட் பை n+1. அப்போ ax + b ஹோல் பவர் n இன்டகிரேட் பண்ணால் ax + b ஹோல் பவர் n+1 டிவைட் பை n+1. எகைன் எதை எக்ஸாக கன்சிடர் பண்ணுவோம்? ax + b எக்ஸாக கன்சிடர் பண்ணுமா? அதை இந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்? டினாமினேட்டரில் எழுதணும். அப்போ ax-ஐ இன்டகிரேட் இந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் a ப்ளஸ் பிங்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. ஏன்னா கான்ஸ்டன்ட் பிங்கிறது கான்ஸ்டன்ட் இண்டிவிஜுவலாக இருக்குது, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. அப்போ ax-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் a, பியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. அப்போ டோட்டலாக ax + பியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் a, அந்த ஏவை என்ன பண்ணோம் டினாமினேட்டர் எழுதுவோம். அப்போ டோட்டலாக ax + b ஹோல் பவர் என்ன இன்டகிரேட் பண்ணால் ஃபார்முலா 1/a இன்ட்டு ax + b ஹோல் பவர் n+1 டிவைட் பை n+1 ப்ளஸ் c. அப்போ இந்த ஃபார்மேட்டில் இருக்குது, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். அப்போ 2 minus xஐ நம்ம என்ன பண்ணலாம் எக்ஸாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேவா. அப்போ இந்த 2 minus xஐ இன்டகிரேட் பண்ணுறோம். அப்போ இன்டகிரேட் பண்ணும்போது x⁴n ஃபார்முலா யூஸ் பண்ணால் x⁴n+1 டிவைட் பை n+1. அப்போ இங்கே 2 minus x ஹோல் பவர் 2 டிவைட் பை 2. ஏன்னா பவரில் 1 இருக்குதா மீனிங். அப்போ 1+1 பவரில் 1 ஆட் பண்ணி பவரில் வரது டினாமினேட்டர் எழுதணும். அப்போ 2 minus x ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 2. அப்படியே விட்டுறக்கூடாது, அப்படியே நம்ம என்ன பண்ணணும் அப்படியே மறந்துடக்கூடாது. என்ன மறந்துடக்கூடாதுன்னா எக்ஸாக கன்சிடர் பண்ணது இங்கே அது 2 minus x. அப்போ 2வை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, மைனஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -1 மைனஸ். அப்போ ஒரு மைனஸை நம்ம என்ன பண்ணணும் டினாமினேட்டரில் மல்டிப்ளை பண்ணோம். அந்த டினாமினேட்டரில் மைனஸ் சிம்பிளை நம்ம என்ன பண்ணோம் மேலே கொண்டு வந்துட்டோம். அப்போ மைனஸ் ஆஃப் 2 minus x ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 2ன்னு எடுத்துக்கலாம். இதை 2 minus x இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் ஆஃப் 2 minus x ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 2ன்னு வரும். மைனஸை நான் என்ன பண்ணிட்டேன் ப்ராக்கெட்டுக்கு வெளியே எடுத்துக்கிட்டேன். லிமிட் பார்த்தீங்கன்னா 1.2 to 1.8. இப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ண போகிறோம். இந்த 1/2ங்கிறது கான்ஸ்டன்ட்னால ப்ராக்கெட்டுக்கு அவுட் சைடு எடுத்தோம்னா மைனஸ் ஆல்ரெடி இருக்குது. அப்போ -1/2 இன்ட்டு அப்பர் லிமிட் எக்ஸுக்கு பதிலாக 1.8 சொன்னோம்னா 2 minus 1.8 ஹோல் ஸ்கொயர். இந்த ஹோல் ஸ்கொயரை மறந்துடக்கூடாது. அப்போ 2 minus 1.8 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் லோயர் லிமிட் என்னது 1.2. அப்போ 2 minus 1.2 ஹோல் ஸ்கொயர். அப்போ -1/2 இன்ட்டு 2லேருந்து என்ன பண்ணுறோம் 1.8ஐ மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணால் அது 0.2. அப்போ 0.2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 minus 1.2. 2லேருந்து 1.2ஐ மைனஸ் பண்ணால் 0.8. அப்போ 0.8 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா. அப்போ -1/2 இன்ட்டு 0.2ஐ ஸ்கொயர் பண்ணால் 0.04 மைனஸ் 0.8ஐ ஸ்கொயர் பண்ணால் 0.64. இப்போ 0.04 மைனஸ் 0.64 இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்னது -0.60ன்னு கிடைக்கும். 0.04 மைனஸ் 0.64 ஆட் பண்ணால் -0.60. ஆல்ரெடி ஒரு -1/2 அவுட் சைடில் இருக்குது. அப்போ -1/2 இன்ட்டு -0.60. இந்த மைனஸ் என்ன ஆயிரும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஓகேங்களா. அப்போ இந்த 2க்கும் 0.60க்கும் கேன்சல் பண்ணால் 0.30. அப்போ 0.30ங்கிறது 1.2 to 1.8ங்கிற இன்டர்வலில் ப்ராபிலிட்டி. அப்போ ப்ராபிலிட்டி ஆஃப் 1.2 less than or equal to x less than 1.8. probability of P of 1.2 less than or equal to x less than 1.8 equal to 0.30. Third subdivision பாருங்க சார்.
என்னது P of 0.5 less than or equal to x less than 1.5. அப்போ 0.5 to 1.5ங்கிறது எந்த இன்டர்வலில் இருக்கணும்? நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இன்டர்வல் ஃபஸ்ட் இன்டர்வல் 0 less than x less than 1, இன்னொரு இன்டர்வல் 1 less than or equal to x less than 2. அப்போ இந்த 0.5 to 1.5ங்கிறது நமக்கு ரெண்டு இன்டர்வல்லுமே மிங்கிள் ஆகிருக்கு. அப்போ நம்ம என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, இந்த 0.5 to 1.5 நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணணும். எப்படி சார் ஸ்ப்ளிட் பண்ணணும்? 0.5ங்கிறது எங்கே இதுக்குள்ளே இருக்கும்? 0க்கு 1க்கு பிட்வீனில் இருக்குமா? அப்போ நம்ம 0.5 to 1ன்னு எடுத்துட்டோம். இந்த ஃபஸ்ட்டு இன்டர்வலில் எண்டு என்னது? 1. அப்போ 0.5 to 1 into f of x into dx ப்ளஸ் நெக்ஸ்ட் என்னது 1.5ங்கிறது எந்த இன்டர்வலில் இருக்கும்? 1க்கும் 2க்கும் பிட்வீனில் இருக்குமா? அப்போ 1 to 1.5 பிட்வீனில் தானே இருக்கும். அப்போ 1லேருந்து 1.5 வரைக்கும் அப்படின்னு எடுக்கணும். அப்போ இந்த 0.5 to 1.5 ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். எப்படி? இன்டர்வல் 0.5 to 1 ப்ளஸ் 1 to 1.5ன்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். அப்போ இன்டர்வல் 0.5 to 1.5 f of x into dx ஈக்குவல் டு 0.5 to 1 f of x into dx ப்ளஸ் 1 to இன்டர்வல் 1 to 1.5 f of x into dx. அப்போ 0.5 to 1ங்கிறது 0க்கு 1க்கு பிட்வீனில் இருக்கும். அப்போ அந்த 0க்கு 1க்கு 0 less than x less than 1ங்கிற இன்டர்வலில் ஃபங்க்ஷன் என்னது? எக்ஸா. அப்போ இங்கே எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். அப்போ இன்டர்வல் 0.5 to 1 x into dx ப்ளஸ் நெக்ஸ்ட்டு 1 to 1.5ல் எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னு பார்க்கணும். அப்போ 1 to 1.5ங்கிறது செகண்ட் இன்டர்வலில் 1க்கும் 2க்கும் பிட்வீனில் இருக்கும். அப்போ அங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் என்ன சொன்னால் 2 minus x. அப்போ இன்டர்வல் 1 to 1.5 இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 2 minus x இன்ட்டு dx. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸை இன்டரேட் பண்ணால் x ஸ்கொயர் பை 2 லிமிட் பார்த்தீங்கன்னா 0.5 to 1 ப்ளஸ் இந்த 2 minus எக்ஸை இன்டரேட் பண்ணோம். ஆல்ரெடி மேலே ஃபஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷனில் பார்த்தோம். 2 minus எக்ஸை இன்டரேட் பண்ணால் மைனஸ் ஆஃப் 2 minus x ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 2. அந்த 2 minus எக்ஸை எக்ஸாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். எக்ஸ் பவர் n ஃபார்முலா யூஸ் பண்ணால் 2 minus x ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 2. எக்ஸாக கன்சிடர் பண்ண அந்த 2 minus எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -1. அதை என்ன பண்ணுவோம்? டினாமினேட்டரில் மல்டிப்ளை பண்ணுவோம். அந்த டினாமினேட்டரில் நெகட்டிவ்ங்கிறது மேலே கொண்டு வந்துட்டோம், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ மைனஸ் ஆஃப் 2 minus x ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 2 லிமிட் பார்த்தீங்கன்னா 1 to 1.5. இப்போ லிமிட் அப்ளை பண்ணலாமா? ஃபஸ்ட்டு டேர்முக்கு அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் டேர்ம், இந்த லோயர் லிமிட். அப்போ ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் என்னது 1. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம்? 1/2 ப்ராக்கெட்டுக்கு அவுட் சைடில் காமனாக எடுத்துக்கணும். இங்கேயும் ஒரு 1/2 டினாமினேட்டரில் இருக்குது, அதாவது டினாமினேட்டரில் 2 இருக்குது, இங்கேயும் டினாமினேட்டரில் 2 இருக்குது. அப்போ டோட்டலாக ரெண்டு டேர்முக்கும் ஒரு 1/2 காமனாக எடுத்துக்கிட்டோம். காமனாக எடுத்துகிட்டு அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணும்போது அப்பர் லிமிட் 1, அப்போ 1 ஸ்கொயர் மைனஸ் லோயர் லிமிட் 0.5, அப்போ 0.5 ஹோல் ஸ்கொயர். இங்கே என்னது? ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும்? மைனஸ். இப்போ அப்பர் லிமிட் 1.5, அப்போ 2 minus 1.5 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் லோயர் லிமிட் என்னது 1, அப்போ 2 minus 1 ஹோல் ஸ்கொயர். நல்லா கேர்ஃபுல்லாக பாருங்கள். இந்த இடத்துல ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஆயிரும். அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுறோம். அப்போ 2 minus 1.5 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணும்போது 2 minus 1 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் 1/2 இன்ட்டு 1 ஸ்கொயர் 1, 0.5 ஹோல் ஸ்கொயர்னா 0.25. அப்போ 1 minus 0.25 மைனஸ் இங்கே 2 minus 1.5 என்னது? 2லேருந்து 1.5 மைனஸ் பண்ணால் 0.5 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 minus 1னா 1, அப்போ 1 ஸ்கொயர். ஓகேங்களா? 0.5 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர். இப்போ சிம்பிளை பண்ணலாமா? 1/2 இன்ட்டு 1 minus 0.25னா 0.75, அதான் இங்கே எழுதியிருக்கோம். அப்போ 1/2 இன்ட்டு 0.75 மைனஸ் 0.5 ஸ்கொயர் பண்ணால் 0.25 நெக்ஸ்ட்டு 1 ஸ்கொயர்னா 1, அப்போ மைனஸ் ஆஃப் 0.25 மைனஸ் 1. இப்போ 1/2 இன்ட்டு இந்த 0.75 அப்படியே இங்கே எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு 0.25 மைனஸ் 1, மைனஸ் 1லேருந்து மைனஸ் 1 0.25 ஆட் பண்ணால் நமக்கு என்ன ஆகும்? மைனஸ் 0.75 வரும். ஆல்ரெடி ஒரு மைனஸ் ஃப்ரண்டில் இருக்குது. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிரும். அப்போ இங்கே ப்ளஸ் 0.75 வரும். அப்போ இந்த 0.75 ப்ளஸ் 0.75 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ எப்படி எழுதலாம்? 1/2 இன்ட்டு 2 இன்ட்டு 0.75 2 டைம்ஸ்னு இருக்கா? அப்போ 2 கேன்சல் பண்ணிட்டோம். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? 0.75. அப்போ therefore probability of P of 0.5 less than or equal to x less than 1.5 equal to 0.75. அப்போ நமக்கு என்ன சார் கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் இன்டர்வலில் நமக்கு என்ன கேட்குறாங்க? ப்ராபிலிட்டி கேட்குறான். அப்போ பர்டிகுலர் இன்டர்வல்னு சொல்லும்போது P of A less than x less than P, அப்போ அந்த ஃபார்மேட்டில் இருந்தால் இன்டகிரேஷன் யூஸ் பண்ணி இன்டர்வல் A to B f of x into dx அந்த ஃபார்மேட்டில் நம்ம என்ன பண்ணோம்னா இன்டகிரேட் பண்ணி நம்ம ஒவ்வொரு இன்டர்வல்லையும் என்ன பண்ணுறோம்? ப்ராபிலிட்டி கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஆர் கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்னாலும் கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனாலும் ரெண்டும் ஒன்று தான்.
அப்போ ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் இந்த எக்ஸசைஸில் நமக்கு ஃபைண்ட் தி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கேட்பான். அப்போ ஃபைண்ட் தி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அது கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அர்த்தம். மீனிங் ரெண்டுமே ஒன்று தான். நம்ம ஆல்ரெடி ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனில் பார்த்துருப்போம். f(x) = p(x) < x. ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் நமக்கு கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் வேணும்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம், அந்த ரேண்டம் வேரியபிள் அதோட ப்ராபபிலிட்டி அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரேண்டம் வேரியபிளோட ப்ராபபிலிட்டி எல்லாம் என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணியிருப்போம். அப்போ முன்னாடி இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுறது தான் என்னது கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். இங்கேயும் என்ன பண்ணுறோம்னா, இங்கேயும் ஃப்ரண்டில் இருக்கக்கூடியதெல்லாம் முன்னாடி இருக்கக்கூடியதை ப்ராபபிலிட்டிலாம் ஆட் பண்ணுறோம். இங்கே எப்படின்னா அந்த இன்டர்வல் நமக்கு இங்கே எல்லாமே ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறதுமே ஒரு பர்டிகுலர் இன்டர்வலுக்கு தான் நம்ம ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கும் கண்டினியூஸில். அப்போ இங்கே நமக்கு என்ன சார் கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனா எந்த இன்டர்வலில் நம்ம கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணுமோ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இன்டர்வலோட ப்ராபபிலிட்டி எல்லாத்தையும் என்ன பண்ணணும், ஆட் பண்ணும். அப்போ இங்கே ஃபார்முலா பாருங்கள், f(x) கேபிட்டல் f(x)னால என்னது கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஆர் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். அப்போ கேபிட்டல் f(x) = p(x) < x (∞ to x f(u) × du. நம்ம என்ன பண்ணுவோம், இன்டர்வல் -∞ to ∞ பார்த்துருப்போம். எதில் ப்ராபபிலிட்டி டென்சிட்டியில் சொல்லுவோம் -∞ to ∞ f(x) × dx அந்த மாதிரி பார்த்துருப்போம். இங்கே கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் சொல்லும்போது -∞ to எந்த இன்டர்வல் அந்த வேல்யூ இங்கே என்னது எக்ஸ் என்னவோ அதை தான் இங்கே சப்ஸ்டியூட் எடுத்துக்கிறோம். அப்போ இன்டர்வல் -∞ to x f(u) × du. இங்கே இன்டர்வலில் எக்ஸுங்கிற வேரியபிள் இருக்கனால நம்ம இங்கே f(u) அதாவது ஃபங்க்ஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை யூக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. அப்போ யூங்கிறது பார்த்தீங்கன்னா எதுலேருந்து எது வரைக்கும் -∞ <u ∞. ஓகேங்களா. அப்போ கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனாக ஃபார்முலா கேபிட்டல் f(x) = p(x) < x இன்டர்வல் -∞ to x f(u) × du. நெக்ஸ்ட்டு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கோம், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஃபார் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளில் இங்கே பாருங்கள் என்ன கொடுத்தோம், p ஆஃப் ப்ராபிலிட்டி, pனானது ப்ராபிலிட்டி ஆஃப் a < x b ப்ராபிலிட்டி ஆஃப் a < x b ப்ராபிலிட்டி ஆஃப் a < x b p ஆஃப் a < x b எல்லாமே ஈக்குவலுங்கிறோம். என்ன சார் எல்லாமே ஈக்குவலுங்கிறோம், இங்கே லெஸ்தன் இருக்குது, இங்கே < இருக்குது, இங்கே < இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே ரெண்டுலேயுமே < இருக்குது. அப்போ இங்கே அதாவது கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் ப்ராபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு < எல்லாமே ஒன்று தான். அதாவது இங்கே ஸ்ட்ரிக்டாக நம்ம ஃபாலோ பண்ணுங்கிற அவசியம் இல்லை. எங்கே சார் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் இந்த < எங்கே சார் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும்னா ப்ராபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனில் நம்ம ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். ஏன் சார் அப்படின்னா அங்கே ப்ராபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனில் ஒரு பர்டிகுலர் வேல்யூக்கு தான் நம்ம என்ன பண்ணோம்னா ப்ராபிலிட்டி கண்டுபிடிப்போம். அதனால் நமக்கு அங்கே என்ன அது அங்கே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். இங்கே நமக்கு சொல்கிறது என்ன சொன்னால் ஒரு இன்டர்வலுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம்னா ப்ராபிலிட்டி கண்டுபிடிக்கிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், p ஆஃப் a < x b எப்படி எழுதலாம், a < x நான் என்ன பண்ணிட்டேன், அந்த x = a தனியாக பிரிச்சுக்கிட்டேன். பாருங்கள், p ஆஃப் a < x b நான் எப்படி எழுதிக்கிறேன், p ஆஃப் x = a ஏவை தனியாக எடுத்தாச்சு. அப்போ மீதி எப்படி எழுதலாம், ப்ளஸ் p ஆஃப் a < x b எழுதலாமா, p ஆஃப் a < x b நான் எப்படி எழுதிக்கிறேன், p ஆஃப் x = a ப்ளஸ் p ஆஃப் a < x b எழுதலாமா. ஓகேவா. இப்போ p ஆஃப் x = a இங்கே என்னது, p ஆஃப் x = ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் நமக்கு ப்ராபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் என்னது 0ன்னு ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். p ஆஃப் x = a அதாவது x = ஒரு பர்டிகுலர் வேல்யூ ஒரு பாயிண்ட் நமக்கு இன்டர்வலில் தான் நம்ம என்ன பண்ண முடியும் ப்ராபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கும். அப்போ p ஆஃப் x = லோயர் லிமிட்டும் a அப்பர் லிமிட்டும் a. அப்போ இன்டர்வல் a to a f(x) × dxனா என்னது வேல்யூ 0. ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் நமக்கு ஒரு பர்டிகுலர் வேல்யூ இல்லைன்னா பர்டிகுலர் பாயிண்டில் நமக்கு ப்ராபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனில் ப்ராபிலிட்டி என்ன சொன்னால் 0. அப்போ இதோட வேல்யூ 0. அப்போ ரிமைனிங் எது மட்டும் இருக்கும், p ஆஃப் a < x b. அப்போ p ஆஃப் a < x bயும் p ஆஃப் a < x b ரெண்டுமே ஈக்குவல். அப்போ இது ரெண்டும் ஈக்குவல்னா இதுவும் ஈக்குவல், எல்லாமே ஈக்குவல். அப்போ கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் ப்ராபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனில் < ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கிற எல்லாமே ஈக்குவல் தான். ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கிற அவசியம் இல்லை. எங்கே சார் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணோம்னா ப்ராபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனில் நம்ம < ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணும். இதை கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. இந்த நோட் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த நோட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம செகண்ட் செம்மே பார்த்துருக்கோம். ஏன்னா ஒரு சில இடத்துல பாருங்கள் <= இருக்குது, இருக்குது, எல்லாமே ஒன்று தான். <= ரெண்டும் ஒன்று தான். ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப்
டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், அந்த கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனோட ப்ராப்பர்ட்டிஸ். எதில்? ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனில் அந்த கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனோட ப்ராப்பர்ட்டிஸ். கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்னா நம்ம என்னது கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லுமா? அப்போ கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா மினிமம் வேல்யூ 0, மேக்ஸிமம் வேல்யூ 1 இருக்கும். அப்போ இன்பிட்வீன் வேல்யூஸும் இருக்கும். அப்போ 0 விட அதிகமாக, 1 விட கம்மியாக, இந்த இன்டர்வலில் தான் நமக்கு கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ இருக்கும். மினிமம் வேல்யூ 0 இருக்கும், மேக்ஸிமம் வேல்யூ 1 இருக்கும். நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ரியல் வேல்யூட் நான் டிக்ரீசிங். எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு நான் டிக்ரீசிங்காக இருக்கும். நான் டிக்ரீசிங்னா நமக்கு டிக்ரீஸ் ஆகாது. ஏன்னா நம்ம என்னது கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்னா முன்னாடி இருக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ராபபிலிட்டி என்ன பண்ணுறோம்? ஆட் பண்ணிகிட்டே வரும். அப்போ ஆட் பண்ணிகிட்டே வரும்போது என்ன ஆகாது? டிக்ரீஸ் ஆகாது, இன்க்ரீஸ் ஆகும், இல்லைனா ஸ்டேபிளாக இருக்கும். ஏன்னா ஒரு சில ப்ராபபிலிட்டி 0 இருந்ததுன்னா 0+ன்னு சொல்லும்போது 0வோட எதாவது ஆட் பண்ணாலும் அதே வேல்யூ தான் கிடைக்கும். அப்போ என்ன ஆகும்? ஸ்டேபிளாக இருக்கும், இல்லைனா இன்க்ரீஸ் ஆகும். என்ன ஆகாது? டிக்ரீஸ் ஆகாது. அதை தான் இங்கே என்ன சொல்லலாம்? நான் டிக்ரீசிங். கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ரியல் வேல்யூட் நான் டிக்ரீசிங்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கண்டினியூஸ் எவ்ரிவேர். எஃப் ஆஃப் எக்ஸ், கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது எப்பயுமே என்னவாக இருக்கும்? கண்டினியூஸாக இருக்குங்கிறோம். இப்போ இங்கே என்ன சொன்னோம்? கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸோட மினிமம் வேல்யூ என்ன சொன்னோம்? 0ன்னு சொன்னோம். அப்போ மினிமம்னா -∞. அப்போ கேபிட்டல் எஃப் ஆஃப் -∞ வேல்யூ 0. நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் வேல்யூ என்ன சொன்னோம்? 1 சொன்னோமா? அப்போ மேக்ஸிமம்னா +∞. அப்போ கேபிட்டல் எஃப் ஆஃப் இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 5th ப்ராப்பர்ட்டி நமக்கு நிறைய சம்மில் யூஸ் பண்ணியிருப்போம். லாஸ்ட்டு ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன்லேயே கூட பார்த்துருப்போம். பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் எக்ஸ் எப்படி எழுதலாம்? 1 - பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ்னு எழுதலாம். பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ்னா என்னது? கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், அதை கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கலாம். அப்போ 1 - எஃப் ஆஃப் எக்ஸ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு 6th ப்ராப்பர்ட்டி பி ஆஃப் ஏ லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் பி. அதாவது A to Bங்கிற இன்டர்வலில் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும். அது A to Bங்கிற இன்டர்வலில் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறோம். எப்போ சார் கண்டுபிடிக்கணும்னா ப்ராபபிலிட்டி, அதாவது கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டு A to Bங்கிற இன்டர்வலில் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும்னா அங்கே ஃபார்முலா என்ன சார் யூஸ் பண்ணணும்னா எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ. எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ என்ன சொல்லும்போது 6th ப்ராப்பர்ட்டி நம்ம நிறைய சம்மில் யூஸ் பண்ணுவோம். நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி என்னது? பி ஆஃப் ஏ லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் பி. இந்த A to Bங்கிற இன்டர்வலில் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறோம். எப்போ சார்னா கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டு நமக்கு ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கேட்குறாங்க அப்படின்னா ஃபார்முலா எதை சார் சொன்னால் எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் ஃப்ரம் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ். அதாவது கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டு அதிலிருந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு என்ன ஃபார்முலா? என்ன சொல்ல முடியுதா? ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஆனது கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு, அதாவது கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டு ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கணும்னா அந்த கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸை ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் கிடைக்கிறதா என்ன சொன்னால் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா? அதுவே ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டகிரேட் பண்ணால் கிடைக்கிறதா நமக்கு என்னது? கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ நமக்கு என்ன சார் சொல்கிறோம்னா கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கேட்குறாங்க அப்படின்னா இந்த கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அதுதான் இங்கே ஃபார்முலா சொல்லியிருக்காங்க. ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு d/dx ஆஃப் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ d/dx ஆஃப் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ்னா எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் எல்லாம் ஒன்று தான். அப்போ ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ். இதுதான் நமக்கு ஃபார்முலா. எப்போ கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டு ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் கேட்டாங்கன்னா இதை யூஸ் பண்ணி, அதாவது ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டு ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா இந்த யூஸ் பண்ணி தான் நம்ம நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 11.13 பாருங்கள். இஃப் எக்ஸ் இஸ் தி ரேண்டம் வேரியபிள் வித் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கிவன் பை டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனால என்னது? கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ரெண்டு ஒன்று தான். அப்போ இஃப் எக்ஸ் இஸ் தி ரேண்டம் வேரியபிள் வித் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கிவன் பை கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பாருங்கள் 0 ஃபார் எக்ஸ் லெஸ் தென் 0. செகண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஃபார் 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் 1, 1 ஃபார் 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்க. கொஷின் பாருங்கள். தென் ஃபைன் ஃபஸ்ட்டு கொஷின் தி ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ். செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் 0.2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0.7. 0.2 to 0.7ங்கிற இன்டர்வலில் ப்ராபபிலிட்டி கேட்குறாங்க. செகண்ட் கொஸ்டின். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் கேட்குறாங்க. இப்போ தான் பார்த்தோம் என்ன பார்த்தோம்? கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டு
ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கேட்டாங்கன்னா என்ன பண்ணும், கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸை ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். அதை தான் யூஸ் பண்ணி இந்த சம்மை பார்க்க போகிறோம். பாருங்கள், சொல்யூஷனில் கிவன் கொடுத்துருக்கக்கூடிய கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனை எழுதிக்கிறோம். பாருங்கள், 0 ஃபார் எக்ஸ் லெஸ் தென் 0, எக்ஸ் ஃபார் 0 less than or equal to x less than 1, 1 for 1 less than or equal to x. We know that நமக்கு ஃபார்முலா இப்போ தான் பார்த்தோன்னா ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ். அப்போ எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் கிடைக்கிறது தான் அது ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ். அதுதான் நெக்ஸ்ட் எழுது மாதிரி எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் கேபிட்டல் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இன்டர்வல் எக்ஸ் லெஸ் தென் 0ல் ஃபங்க்ஷன் ஆனது 0, 0 இன்டகிரேட் பண்ணால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 தான். அப்போ அப்படியே விட்டுரும். நெக்ஸ்ட்டு 0 to 1ங்கிற இன்டர்வல் 0 less than or equal to x less than 1ங்கிற இன்டர்வலில் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ். அப்போ இந்த கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, அதான் இங்கே எழுதிடும். அப்போ 1 ஃபார் 0 less than or equal to x less than 1, 0 less than or equal to x less than 1ங்கிற இன்டர்வலில் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன சொன்னால் 1. நெக்ஸ்ட்டு கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் பாருங்கள் 1 ஃபார் 1 less than or equal to x, 1 less than or equal to xல ஃபங்க்ஷன் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து அது 1. அப்போ 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. அப்போ இந்த 0 less than or equal to x less than 1ங்கிற இன்டர்வலில் மட்டும்தான் நமக்கு ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் கிடச்சிருக்கு. ரிமைனிங் எக்ஸ் லெஸ் தென் 0, 0வோட கம்மியாகவோ அல்லது 1 விட அதிகமாகவோ போனாலும் நமக்கு என்ன தான் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் 0. இங்கேயும் 0 தான், இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0 தான். ஏன்னா கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. அப்போ 0 less than or equal to x less than 1ங்கிற இன்டர்வலில் மட்டும்தான் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற ஃபங்க்ஷன் 1. ரிமைனிங் 0வோட கம்மியாகவோ நெக்ஸ்ட்டு 1 விட அதிகமாகவோ போகும்போது நமக்கு என்ன சார் அப்படின்னா 0 அதர்வைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ப்ராபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் என்னது, ப்ராபிலிட்டி ஆஃப் 0.2 less than or equal to x less than or equal to 0.7. அப்போ ப்ராபிலிட்டி ஆஃப் a less than or equal to x less than or equal to b எப்படி எழுதலாம், இன்டகரல் யூஸ் பண்ணுவோம். இன்டகரல் a to b f of x into dx எழுதலாமா. அப்போ 0.2 to 0.7 இந்த வேல்யூ இந்த இன்டர்வல் எதுக்கும் பிட்வீனில் இருக்கும், 0க்கும் 1க்கும் பிட்வீனில் இருக்குமா, ஓகேவா. 0க்கும் 1க்கும் பிட்வீனில், ஓகேவா. அப்போ 0க்கும் 1க்கும் பிட்வீனில் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்னது ஃபங்க்ஷன் 1. அப்போ இந்த இடத்துல ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதில் 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம், ஓகேவா. அப்போ இன்டர் 0.2 to 0.7 1 into dx இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ் லிமிட் பார்த்தீங்கன்னா 0.2 to 0.7 அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். அப்பர் லிமிட் என்னது 0.7, எக்ஸுக்கு பதில் சப்ஸ்டியூட் பண்ணால் 0.7 மைனஸ் லோயர் லிமிட் 0.2, எக்ஸுக்கு பதில் சப்ஸ்டியூட் பண்ணால் 0.2. அப்போ 0.7 மைனஸ் 0.2, 0.7 0.2 மைனஸ் பண்ணால் 0.5. அப்போ பி ஆஃப் 0.2 less than or equal to x less than or equal to 0.7 அதோட வேல்யூ என்ன சொன்னால் 0.5. இதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸை வச்சு நம்ம ப்ராபிலிட்டி இந்த இன்டர்வலில் கண்டுபிடிச்சிருக்கோம், ஓகேவா. சப்போஸ் நம்ம கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸும் தெரியும், நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அந்த கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷனோட ப்ராப்பர்ட்டிஸில் 6th ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். பி ஆஃப் ஏ லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் பி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி மைனஸ் கேபிட்டல் எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் கேபிட்டல் எஃப் ஆஃப் ஏன்னு பார்த்தோமா. அப்போ நம்ம கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனும் தெரியும். அப்போ இந்த இன்டர்வல் 0.2 to 0.7ங்கிற இன்டர்வலில் ப்ராபிலிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணும்போது நம்ம எப்படி எழுதலாம், கேபிட்டல் எஃப் ஆஃப் 0.7 மைனஸ் கேபிட்டல் எஃப் ஆஃப் 0.2, கேபிட்டல் எஃப் ஆஃப் 0.7 மைனஸ் கேபிட்டல் எஃப் ஆஃப் 0.2. அப்போ 0.2 to 0.7ல் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னு பார்க்கணும். 0.2 to 0.7 அந்த இன்டர்வல் எதுக்குள்ளே இருக்கும், 0க்கும் 1க்கும் பிட்வீனில் இருக்கும். அந்த 0க்கும் 1க்கும் பிட்வீனில் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற ஃபங்க்ஷன் வந்து என்ன சொன்னால் எக்ஸ், ஓகேவா. அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணலாம், எக்ஸ் தானே. அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணும், எஃப் ஆஃப் 0.7. அப்போ இங்கே 0.7 சொன்னால் 0.7 மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக 0.2 சொன்னால் 0.7 மைனஸ் 0.2. ஆன்சர் என்னது 0.7 மைனஸ் 0.2 0.5. அப்போ நமக்கு ஒரு பர்டிகுலர் இன்டர்வலில் ப்ராபிலிட்டி கேட்டானா ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா இன்டகிரேட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ப்ராபிலிட்டி கண்டுபிடிக்கிறோம். அதுவே கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம இந்த 6th ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம். பி ஆஃப் ஏ லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் பி ஈக்குவல் டு கேபிட்டல் எஃப் ஆஃப் பி மைனஸ் கேபிட்டல் எஃப் ஆஃப் ஏ. இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியும் நம்ம ப்ராபிலிட்டி கண்டுபிடிக்கலாம். அப்போ ரெண்டுமே ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் யூஸ் பண்ணியும் இந்த 0.2 to 0.7ங்கிற இன்டர்வலில் ப்ராபிலிட்டி கண்டுபிடிச்சிருக்கோம். அதுவே 0.2 to 0.7ங்கிற இன்டர்வலில் ப்ராபிலிட்டி கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸை யூஸ் பண்ணி நம்ம ப்ராபிலிட்டி கண்டுபிடிச்சிருக்கோம். எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க.